இது போன்ற ஒரு சிறிய சபைகளுக்கு அடிப்படையாய் தேவையாய் இருப்பது ஒரு நேர்மை. In a very small church like this, the basic thing that is very essential is being honest. நாம் ஒரு நல்ல ஒரு சபையை தேவன் விரும்புகிறபடி நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அடிப்படையாய் இந்த நம்பகத்தன்மை, நேர்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது. In order for the Lord to build His church in our midst, it is very essential for us to have this, being trustworthy or being honest. மத்தேயு 23வது அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு அநேக மாயக்காரரை பற்றி அவர் பேசுகிறார். In Matthew 23, the Lord speaks about the hypocrites. நீங்கள் எங்கேயாவது பாபிகளே என்று சொல்லி அவர்களை மாயக்காரரே என்று சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் அப்படி இல்லை. If we look through the scriptures to find out if there is any place where the Lord has said, you sinners, and then equated them to a hypocrite, we are not able to find any such verse. மத்தேயு 23வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கிடுவோம். Let's turn to Matthew 23. எங்கெல்லாம் மாயக்காரர் என்று வருகிற இடங்களை எல்லாம் பாருங்கள். Just look at the verses wherever we look at the word hypocrites. 23:13 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. Verse 13, but woe to you scribes and Pharisees, hypocrites. 14வது வசனத்திலே மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. Verse 14, scribes and Pharisees, hypocrites. 15வது வசனத்திலே மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. Verse 15, woe to you scribes and Pharisees and hypocrites. எப்படியே நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம். So like this you can go on reading. எங்கேயாவது மிக மோசமாய் இந்த சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவர்களை பார்த்து மாயக்காரரே என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? But if you look at the scripture, are you able to find any place where the people who are being despised in the society, and to them the Lord looks at them and then does He say hypocrites? வேதபாரகர் பரிசேயர் அவர்கள் இருவருமே அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். And the scribes and the Pharisees, according to them, they were very honest. உண்மையிலேயே அப்படிப்பட்ட வேத அறிவுள்ளவர்களையும் நேர்மையானவர்களையும் வைத்துதான் ஒரு சபை கட்டப்படும் என்று நாம் நினைக்கலாம். And we can all believe that with people who have such scriptural knowledge and being honest, with such people only the church can be built. வேதபாரகர் பரிசேயரும் அப்படிதான் நினைத்தார்கள். And even the scribes and the Pharisees, they also thought alike. பல நூற்றாண்டுகளாக அப்படித்தான் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று பரிசேயரும் வேதபாரகரும் நினைத்தார்கள். And for centuries, even both the Pharisees and the scribes, they thought that the church should be built like that. ஆனால் அப்படி கட்டப்படவே இல்லை. But it was never built that way. இந்த நாட்களிலும் நம்முடைய அறிவினாலோ இல்லை என்றால் நம்முடைய சுய ஒழுக்கத்தினாலோ சபை கட்டப்படும் என்று நாம் நினைப்போம் என்றால் அது தவறு. And even today, if we think it is because of our intelligence or because of our scriptural knowledge that the church could be built, then that is also wrong. தேவன் எதை வெறுக்கிறார் என்றால் ஒரு மாய்மாலத்தை கடுமையாய் அவர் வெறுக்கிறார். And if there's something that the Lord seriously hates, it is the hypocrisy. தேவன் எதை விரும்புகிறார் என்றால் ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மை, நம்பகத்தன்மை. It is the integrity or being honest. That is what the Lord is desiring. நான் ஒரு மாய்மாலம் பண்ணுகிறவர்களையும் ஒரு நேர்மையாய் நடந்து கொண்ட ஒரு வரலாற்றையும் நாம் பார்க்கலாம். Let us look at people who were hypocrites and people who were very honest. ஆதியாகமம் 20வது அதிகாரத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 20வது அதிகாரம். Let's turn to Genesis chapter 20.
20வது அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமுக்காக அபிமெலேக் என்கிற ராஜாவினிடத்திலே அவர் பேசுகிறார். And we read there that the Lord was speaking on behalf of Abraham to King Abimelech. வேதத்தை அறிந்திருக்கிற நமக்கு இந்த 20வது அதிகாரம் மிகவும் பரிச்சயமான தெரிந்த ஒன்றுதான். For those of us who know the Bible well, this chapter 20 is very familiar passage. அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்கிறான். Here Abraham calls his wife Sarah to be his sister. அந்த நாட்டின் மன்னனாய் இருக்கிற அபிமெலேக்கு அவளை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான், அரண்மனைக்கு அழைக்கிறான். And this king Abimelech, he called Sarah to his house. இப்பொழுது தேவன் அதை பார்க்கிறார், தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்காக அவர் டிஃபெண்ட் பண்ணுகிறார். And the Lord looks at this incident and then the Lord defends his servant Abraham. 3வது வசனத்திலே பார்க்கிறோம். We read in verse 3. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நிஷத்தாய். But God came to Abimelech in a dream of the night and said to him, Behold, you are a dead man because of the woman whom you have taken, for she is married. இது ஒரு சீரியஸ் சார்ஜஸ் என்று சொல்லலாம், கடுமையான குற்றச்சாட்டு. This is a serious charge against this king. அதுக்கு என்ன கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் இதுக்கு கொடுக்க வேண்டும். And the punishment should be the capital punishment. அதாவது மரண தண்டனை. That means a death sentence. அப்படிதான் அவர் சொல்கிறார், இந்த நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நிஷத்தாய். And that is what the Lord says, Behold, you are a dead man because of the woman. இந்த அபிமெலேக்கு அவர் யாரிடத்திலே தன்னுடைய காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். But see, to whom does Abimelech explains his case? 4வது வசனத்திலே ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா, அவன் தன் சகோதரன் என்றும் இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். Verse 4, Abimelech tells the Lord, Lord, will you slay a nation even though blameless? Did he not himself say to me, she's my sister, and she herself said, he's my brother? In the integrity of my heart and the innocence of my hands, I have done this. நம்மை பற்றி யாராவது ஒரு மனிதர், ஒரு லேண்டார், ஒரு சகோதரர் நமக்கு எதிராக குற்றச்சாட்டு சொல்வார் என்றால் நாம் அதை குறித்து வருத்தப்படுகிறோம். If there is, if someone, a brother or a sister blames us or accuses, we think of it and we are so discouraged. அநேக நேரங்களிலே நம்மை டிஃபெண்ட் பண்ண கூட முடியவில்லை. And many times we are so helpless that we are not even able to defend ourselves. அவ்வளவாய் நாம் பயப்படுகிறோம். And we are so afraid. ஆனால் இங்கே குற்றம் சாட்டுகிறவர் தேவாதி தேவன். But the one who accuses or blames is the Almighty God. இந்த அபிமெலேக்கு எந்த அளவிற்கு நேர்மையாய் இருந்திருப்பான் பாருங்கள். See Abimelech, how upright he was. ஆண்டவரை பார்த்தே சொல்கிறான். And he looks up to the Lord himself and says, நான் உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன் என்று உங்களுக்கு தெரியாதா? Do you not know that I did this in the integrity of my heart? உடனே ஆண்டவர் பதில் சொல்கிறார் பாருங்கள். See how the Lord answers. அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். Yes, I know that in the integrity of your heart you have done this. நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்று சொல்கிறார். And I also kept you from sinning against me. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, நாம் ஒரு நல்ல ஒரு சபையாக நாம் கட்டப்பட வேண்டும் என்றால், if we have to be built together as a wonderful church, இந்த மாதிரியான தேவனிடத்திலேயே பேசுகிற அளவிற்கு, டிஃபெண்ட் பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய இன்டெகிரிட்டி, நம்முடைய நேர்மை இருக்க வேண்டும். Our integrity should be to an extent where we are able to talk to the Lord and defend ourselves.
ஒரு சிறிய ஒரு கூட்டத்திலேயே நாம் ஒருவர் பார்த்து கண்களை பார்த்து பேசுவதற்கு நம்ம முடியவில்லை என்றால், if in a small group like this, if you are not able to look into the eyes of the other person and talk, நம்முடைய அறிவு ஞானம் நம்முடைய டாக்டரின் எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. all the knowledge, the doctrinal knowledge and every experience that we have is of no use. இங்கே தேவனை அறியாத ஒரு புறஜாதியான ஒரு ராஜா, Here a heathen king, அவனுக்கு எந்த விதமான டாக்டரும் தெரியாது. he does not know any doctrine, அவன் தேவனையும் அறியாத ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். and he was a man who did not even know the Lord, ஆனால் தேவனிடத்திலே அவன் நேரடியாக அவன் பேச முடிகிறது. but he was able to speak to the Lord with an upright heart, அவ்வளவாய் அவனுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறது. and so much his heart was so pure. வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். Matthew 5:37, the word says like this. மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். Matthew 5:37, but let your statement be yes, yes, or no, no. Anything beyond these is of evil. ஒரு சாதாரண தேவனுடைய சீஷர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வருகிற நம்மத்தில் கூட நான் சொல்லுவது ஆம் என்றும் ஆம் என்று இல்லாமல் அதற்கு பின்னாக ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும் என்றால், இதை விட ஒரு நாம் வெட்கப்படுவதற்கு எவ்வளவு என்ன இருக்க வேண்டும்? In a group like this, when we converse, when we speak to one another, if there cannot be yes, yes, and there could be some spiteful thing behind all these conversation, what worse can there be? நான் ஆண்டவரிடத்தில் இவ்வாறு நான் கேட்டிருக்கிறேன். And I have asked the Lord like this. சபையை நடத்துகிற எல்லோருக்குமே ஒவ்வொரு பொறுப்புகளும் சில பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. And to all those who lead the church, they have to resolve certain matters in the church. சில சகோதரர்களை நாம் கண்டிக்க வேண்டியிருக்கும். And we have to discipline certain brothers. சிலரை நாம் உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கும். And few people we have to encourage them. சிலருக்கு நாம் ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கும். And to some we'll have to counsel them. எவ்விதமாய் நடந்தாலும் நான் சபை முடிந்தவுடனே நான் அவர்களை கைகுலுக்கும் போது கண்களை பார்த்து நேர்மையாய் நான் கைகுலுக்குவதற்கு நான் அறிந்திருக்க வேண்டும். And after having done all these things, at the end of the meeting, when I have to shake hands with them, I should be able to look into their eyes and shake hand. அதனுடைய பொருள் என்ன? What does that mean? I have disciplined you. நான் உனக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன், இல்லை என்றால் நான் உன்னை திருத்தி இருக்கிறேன். I have what that means is I have counseled you or I have corrected you. ஆனால் எல்லாமே உத்தம இதயத்தோடு நான் பண்ணியிருக்கிறேன். But I have done all these things in the integrity of my heart. இதில் எந்த ஒரு மாயமாலமும் இல்லை. There is no hypocrisy in it. அப்படி இல்லாமல் நாம் ஏதோ ஒரு மாயமாலத்திலே போகும் என்றால் நிச்சயமாக நாம் தேவனுடைய சபையை கட்ட முடியாது. But if without this, if we go into do things with hypocrisy, then we can never be in the church of God. 2 கொரிந்தியர்ல 2 அதிகாரம் 2 Corinthians chapter 2. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2 Corinthians chapter 1. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 2வது நிருபத்தை கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, when Apostle Paul, when he writes the second letter to the church at Corinth, அவருடைய மனதிலே பின்னணியிலே இவைகள் இருக்கிறது. and in his mind these things are there. 1வது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் பல காரியங்களை அவர் பேசி இருக்கிறார் சபைக்கு. And in the first letter that he wrote, there are many things that the Lord has that Paul had written to them. நாம் 1வது அதிகாரத்திலே பல பிரிவினைகளை பற்றி அவர் பேசுகிறார். In the first letter he speaks about the divisions that was found among them. 5வது அதிகாரத்திலே பல ஒழுக்கக்கேடான, அதாவது கடுமையான
கேட்டு கூறிய குற்றச்சாட்டை பற்றி பேசுகிறார். And in chapter 5 he writes about the immoral things that happens among them. 6வது அதிகாரத்திலே வழக்கு மன்றங்களுக்கு போவதை பற்றி பேசுகிறார். And in the verse 6 he speaks about people taking the believers to the court. 7ஆம் அதிகாரத்திலே குடும்ப உறவுகளை பற்றி பேசுகிறார். And in chapter 7 he speaks about the relationship at home. இப்படி பல விஷயங்களை அவர் பேசிவிட்டு சில காலம் கழித்து இந்த 2வது நிருபங்களை எழுதுகிறார். And having written all these things and after a while he writes the second letter. இதற்கு இடையிலே அவருடைய வாழ்க்கையிலே பல நடந்து விட்டது. And in between these there had been many things that had happened in his own life. அவருக்கு ஆறுதலும் கிடைத்திருக்கிறது, உபத்திரவங்களும் கிடைத்திருக்கிறது. He had received both suffering and comfort. அதை 4வது வசனத்திலே பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். And that we read in the first chapter verse 4. 8வது வசனத்திலே சொல்கிறார், நாங்கள் பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக என்று எழுதுகிறார். And in verse 8 that he says that we despaired even of life. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்க முடியவில்லை என்று எழுதுகிறார் 9வது வசனத்திலே. In verse 9 he says that we had the sentence of death within ourselves so that we would not trust in ourselves. அவைகளெல்லாம் எழுதிவிட்டு அதனுடைய கூட்டு தொகையாக முடிவுரையாக அவர் எழுதும் பொழுது இவ்வாறு எழுதுகிறார் 12வது வசனத்திலே. And in verse 12 he sums it up like this. மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது. Verse 12 he says, for our proud confidence is this, the testimony of our conscience, that in holiness and godly sincerity, not in fleshly wisdom but in the grace of God, we have conducted ourselves in the world and especially toward you. அவர் ஒன்றை செய்துவிட்டு இல்லைன்னா ஒரு சாதனையை செய்துவிட்டு பின்னாடி அவரை எழுதுகிறார். எனக்கு உள்ள கிரெடிட் இல்லை, நான் எதில் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். Having accomplished certain things he writes saying, in what, where do I rejoice in? What do I rejoice in? நாங்கள் சாதித்தெல்லாம் எங்களுடைய மனுஷிய ஞானத்தினால் அல்ல. All that I have achieved or accomplished is not because of my human wisdom. தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் சாதித்திருக்கிறோம். We have done this because of the grace of God. ஆனால் உங்கள் மத்தியிலே நாங்கள் கபடற்றவர்களாய் உண்மையோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். But in your midst we were innocent. அவரிடத்தில் தைரியமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல முடிகிறது. And he was able to boldly say it in front of them. ஒரு மொழிபெயர்ப்பிலே இவ்வாறு இருக்கிறது, in simplicity and godly sincerity என்று இருக்கிறது. In one of the translation it says that simplicity and in godly sincerity. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே in holiness and godly sincerity என்று இருக்கிறது. In another translation it says in holiness and godly sincerity. அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உள்ள மேன்மை பாராட்டக்கூடியது என்னவென்றால், நாங்கள் அவ்வளவு எளிமையாக இருந்தோம். And that means what he was boasting about is that we were so simple. நாங்கள் வெளிப்படையாக இருந்தோம். And we were so transparent. எங்களுடைய பேச்சுகளில் உள்ள ஆம் என்பது ஆம் என்று தான் இருந்தது. And our speech in your midst were yes and yes. எங்களுடைய இல்லை என்பது இல்லை என்று தான் இருந்தது. And our no's were no. அதுதான் எங்களுக்கு புகழ்ச்சி. That is our proud confidence. அந்த புகழ்ச்சி எங்களுடைய மனசாட்சி அதை சொல்கிறது என்று எழுது. And that proud confidence is our own conscience. நான் இந்த வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்பும் இதை வைத்து நான் யோசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். And I believe that we should have this verse and examine ourselves after every incident that happens. நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற ஒரு நிகழ்வாய் இருக்கட்டும், நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற ஒரு நிகழ்வாய் இருக்கட்டும். Let it be something that happens in our families. அந்த நிகழ்விலே நான் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்று நான் திரும்பி பார்க்க வேண்டும். We have to examine ourselves to see how did I conduct myself. சபையிலே வரும்போது நமக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கிறது. And when we come together as a church there is a value system. என்னுடைய மதிப்பீடுகள் இவைகள் தான் என்று நான்
ஜனங்களுக்கு முன்பாக பிரகடனப்படுத்துகிறேன். And I testify before people saying that these are things that are valuable, these are things that I value. அதன்படி நான் வாழ்கிறேன் என்பதை போல நான் காண்பிக்கிறேன். And I also project myself saying that I live according to this. ஆனால் என்னுடைய வார நாட்களிலே நான் பல காரியங்களை நான் செய்கிறேன். But in the weekdays I do so many things. என்னுடைய அலுவலகத்திலே நான் பல காரியங்களை செய்கிறேன். And in the office I do so many things. அவைகளின் பின்னால் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்னை பிரகடனப்படுத்தினேன் அதே மனுஷன் தான் அங்கே இருக்கிறாரா? And the man whom I was projecting on Sunday, is that the same person on the rest of the days during the weekdays? அதை காட்டிலும் ஒரு பொது நிகழ்வு நம்முடைய குடும்பங்களில் நடக்கும் பொழுது, and when there is a function that is happening in our families, இல்லையென்றால் சபையிலே நாம் ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி விட்டோம், or in the church we have conducted a conference, அநேகர் நம்மை பாராட்டி விட்டார்கள், and many people have come and appreciated us, அதன் பின்பாக நான் நேர்மையாய் சொல்ல முடியுமா? and after that can we honestly say this? என்னுடைய மதிப்பீடுகள் எப்படி நான் சபையிலே காண்பித்தேனோ அதே போலத்தான் நான் ஒரு பெரிய சாதனை செய்த பின்பும் அதிலே நேர்மை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? And can we say that the value system that we had is the same that I had it during the time that I conducted certain things, or during the weekdays, were they all the same? நான் இதை பொதுவாய் நம்முடைய சொந்த குடும்பங்களில் நடக்கிற நிகழ்வுகளில் வைத்த பின்பு நான் அதை பரிசோதிக்க வேண்டும் என்று நான் யோசிப்பது உண்டு. And I usually want to examine myself based on the things that happens within the family. நம்முடைய வீட்டிலே இருக்கிற திருமணம் என்று வைத்துக்கொள்வோம். Let's think that there's a marriage in the family, இல்லை என்றால் ஒரு பர்த்டே கொண்டாடுகிறோம், or we celebrate a birthday, ஏதோ ஒரு எல்லோரையும் அழைத்து நாம் ஒன்றை செய்கிறோம், and we call everyone and do certain things. அப்பொழுது நம்முடைய மதிப்பீடுகள் எப்படி இருக்கிறது? And during those times, how is our value system? உண்மையாய் தேவனுக்கு முன்பாக எது மேன்மையாய் தெரிகிறதோ அதுதான் எனக்கு பொது நிகழ்விலும் தெரிந்ததா? Whatever that is esteemed before God, is that the same thing which I esteem before in the public? மனுஷருக்கு மேன்மையாய் தோன்றுவதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்பது பொது நிகழ்விலும் எனக்கு தெரிந்ததா? Did I realize in the public places wherever I was, did I realize that all those things that are highly esteemed among men is detestable in the sight of God? எனக்கு இங்கே ஒரு மதிப்பீடு இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது வேறு விதமாய் அந்த மதிப்பீடுகள் மாற முடியுமா? Can my value system differ from the place where I am there during the weekdays and from the place where I am on a Sunday? நேர்மையாய் நான் என்னுடைய மதிப்பீடுகளை நான் திரும்ப பரிசோதித்து பார்த்து முடிவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல நான் நேர்மையுள்ள மனதாய் இதை செய்தேன் என்பதற்கு நான் என்னுடைய மனச்சாட்சியே சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? Can we, like Apostle Paul, can we all say that that my proud confidence is in the testimony of my conscience? ஒரு சபையிலே ஒரு பொறுப்பை ஒரு சகோதரனை நாம் திருத்த வேண்டிய அவசியமாக இருந்தது. And we had to discipline a brother in the church. நான் பல முறை அவரிடத்திலே நான் பேசுவதுண்டு. And I used to speak to them many times. எப்பொழுதெல்லாம் நாம் அவருடைய காரியங்களை குறித்து பேசுவோம் அப்பொழுதெல்லாம் மிகுந்த பவ்யமாய் அவர் சரி பிரதர் என்று தான் சொல்லுவார். And whenever we had to confront him and speak to him about his condition, he was very meekly accepting. ஒரு நாளும் கூட மறுப்பு சொல்லுவதில்லை. And he never objected to all that we said. ஆனால் என்னிடம் பேசிவிட்டு மறுபடியும் எங்கே சொல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நேருக்கு மாறாகவே அவர் செய்வதை நான் பார்க்கிறேன். But after speaking with me and going away, we always saw that he was behaving in a contrary way, in a way that was very contrary to the way he behaved with me. என்னால் அதை அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியவில்லை. I was not able to easily find that. ஏனென்றால் நான் முழுமையாக அப்பொழுக்கற்றவனாய் நான் அவரை நம்பிக்கொண்டிருந்தேன் சொல்லலாம். Because I was fully trusting in him. ஏனென்றால் நம்முடைய சபையில் பல வருஷங்களாய் சத்தியத்தை கேட்கிறவர்,
சத்தியங்களை கேட்கிற பல வருஷங்களாய். because he had been listening to this truth for many years. ஆகவே அவருடைய ஆம் என்பது ஆம் என்று நான் நம்பினேன். And so all his yes were yes is what I believed. சில காலங்கள் கழித்து அவருடைய ஆம் என்பது ஆமாக இல்லை என்பதை நான் கண்டுபிடித்த பின்பு, And after a few years when I found that his yes were not yes, பொறுப்புள்ள இன்னொரு சகோதரோடு கூட நான் கலந்து பேசினேன். and I had to discuss with another brother who was in the responsibility. ஆகவே இவருடைய காரியங்களை நான் பேசின பொழுது, And so when I had to discuss with him about his matter, அவர் விழித்துக் கொண்டார். and he woke up. உடனே அவர் சொன்னார், சகோதரனே எனக்கு இப்பொழுது புரிந்து விடுகிறது என்று சொன்னார். And immediately he said, brother, I now understand. அவரோடு உள்ள அந்த சகோதரன் அவரோடு கொண்டிருந்த ஐக்கியத்தை அவர் திரும்பி பார்த்த பொழுது, முழுமையாய் அதையும் அவர் பேசுகிறது நம்பவில்லை என்பதை கண்டுபிடிக்க முடிந்தது. நம்ப முடியவில்லை. அதாவது அந்த திருத்தப்பட்ட ஒரு சகோதரன் சரி சரி என்று சொல்கிறாரே, அதே சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய டீல் பண்ணும் பொழுதும் அவருடைய ஒப்பீனியன் நான் என்ன நினைத்தனோ அது போலவே தான் இருந்தது. And this brother who was corrected, he was saying yes, yes, and then the other brother also, one who had to look at him and find he had the same opinion like mine. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, ஒரு நமக்குள்ள அட்வான்டேஜ் என்ன, நமக்குள்ள ஒரு பிரிவிலேஜ் என்ன தெரியுமா? you know what is the privilege that is among us? நாம் சிறிய கூட்டமாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு கோர், ஒரு நடு மையத்தை நாம் உண்டாக்குவது எளிது. When we are in a small group like this, we can form that core of this church. ஆனால் எங்கே இந்த மாய்மாலம் நடக்கிறதோ அங்கே ஒரு நாளும் தேவனுடைய சபையை நாம் கட்டவே முடியாது. But wherever there is hypocrisy, we will never be able to build the church. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். And I want to show you another example. அதற்கு முன்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். Luke chapter 22. Before that, let's turn to Luke 22. 22வது அதிகாரம் 48வது வசனம். Luke 22:48. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, மொத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். But Jesus said to him, Judas, are you betraying the Son of Man with a kiss? முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்க போகிறாய்? Are you going to betray me with your kiss? நான் பல முறை இதை வாசித்திருக்கிறோம். We have read this many times. ஆனால் ஆண்டவருடைய கேள்வியில இது ஒரு ஆழமான ஒரு கேள்வி. But in the questions that Jesus had asked, this is a question with a deep meaning in it. ஒருவேளை அந்த யூதாசுடைய கண்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு இப்படி சொல்லியிருப்பார். Maybe Jesus would have looked into the eyes of Judas and would have asked this question. யூதாஸ், எவ்வளவோ வழிகள் இருக்கு, ஆனால் முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்க போகிறாய்? See, there are many ways to betray me, but are you going to betray me with your kiss? என்னை மறுதலிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. There are many ways for you to betray me. பேதுரு அப்போஸ்தலனை பாருங்கள். Look at Peter. நேருக்கு நேராய் அவர் மறுதலித்தார். And he denied him directly. அந்த அவரை அர்மேல் குற்றஞ்சாட்டின அந்த சகோதரியை பார்த்து, எனக்கு அவரை தெரியவே தெரியாது. And the servant girl who accused him, to her he said, I do not know this man. அதில் ஒரு மாய்மாலமும் இல்லை. There was no hypocrisy in it. ஆனால் பேதுரு மனம் திரும்பி விட்டார். But Peter was able to repent. ஆனால் எதுவுமே இல்லாதது போல ஒரு முத்தத்தினாலே இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கிறார். But as if there's nothing that happened there, Judas was betraying Jesus. சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு அவரை குறித்து சொல்லும்போது அவனுக்கு பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்றார். And Jesus, when he mentioned about Judas, he said it would have been nice if he was not born. என்னுடைய அலுவலகத்திலே நான் பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறேன்.
And in my office, I have faced many oppositions. என்னை பொது இடத்திலே வைத்து, இல்லை என்றால் இந்த அலுவலகத்தில் உள்ள பெரிய ஒரு ஹால் இருக்கும், இல்லை என்றால் ஒர்க் பிளேஸ் மேனுஃபேக்சரிங் சைட்டில் நேரடியாக என்னை பல திட்டியிருக்கிறார்கள், இல்லை என்றால் பேசியிருக்கிறார்கள். In a meeting with the officers in a hall like this, or in a manufacturing plant, they have publicly scolded me. எல்லாம் பல நேரங்களிலே நாம் வேலை செய்கிற இடங்களில் அது தவிர்க்க முடியாதது. In the workplaces, many times these are things which we cannot avoid. ஆனால் ஒரு முறை என்னுடைய அலுவலகத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். But once I was sitting in my office, என்னை சிரித்துக்கொண்டே எனக்கு தெரிந்த ஒருவர் வந்தார். and one person whom I know, he just walked up to me smiling. பக்கத்தில் ஒருவரும் இல்லை. And there was no one sitting next to me. அப்படி வரும்பொழுது எனக்கு அவரை தெரியும், அவரை எனக்கு தெரியும். And while he was approaching me, I know him well and he also knows me. ஏனென்றால் என்னுடைய வீட்டை தாண்டி தான் அவருடைய வீடு இருக்கிறது. Because beyond my house is his house. ஆகவே அவர் வேலைக்கு போகும்போதெல்லாம் நான் அவரை பார்த்திருக்கிறேன், வரும்பொழுது பார்த்திருக்கிறேன். And so whenever he leaves to the office or whenever he comes home, I have often seen him. அவரின் பக்கத்திலே வந்த உடனே அவர் சொன்னார், and as soon as he came near me, he said, அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. And all those audience who are there, no one knew it. அந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And all those workers, they were all working. என் அருகிலே வந்து சிரித்துக் கொண்டு சொன்னார். And he came near me and with a smile he said, நீ இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தானே போவ, பார்த்துக்கிடுது அப்படின்னா. And he said, see, you'll have to cross this road and then go right. I will see to it. நீ எங்க வீட்டு வழியா தானே போவ, பார்த்துக்கிடுது. And you have to go after my house, right? And I will take care of it. அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். And he said that and then he left. நானும் சிரித்துக்கொண்டே நான் அதை ஏற்றுக்கொண்டேன். And I have to accept whatever that he said with a smile. அங்கே நூற்றுக்கணக்கான வேலை செய்து கொண்டு இருக்கிற எவர்களுக்கும் எதுவும் தெரியாது. And there were hundreds of people who were working and none of them knew anything. இப்போ யார் மோர் டேஞ்சரஸ் என்று நினைக்கிறீர்கள்? யார் மோர் டேஞ்சரஸ்? Okay, who is more dangerous now? என்னை நேரடியாக என்னிடத்தில் எதிர்த்து பேசுகிறவரா, இல்லை என்றால் சைலண்டாக இப்படி வந்து சொல்லிட்டு போகிறவரா? And a person who publicly who opposes me, or a person who comes alone and speaks to me. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு வாசனை கூட எதில் இருக்கக்கூடாது? நம்முடைய சபையில் இருக்கக்கூடாது. And beloved brothers and sisters, there should not be such a smell of this in our midst. இந்த சகோதர மத்தியிலே நான் பேசும் பொழுதெல்லாம் இதை நான் சொல்லியிருக்கிறேன். And whenever I speak among our brothers, I've often told them this. எது வேணுமானாலும் நாம் நேரடியாக பேசுவோம். Let us talk directly. நமக்குள்ளே அப்படி வெளிப்படையாய் பேச முடியவென்றால் நாம் சொல்லுகிறதும் நாம் முயற்சிக்கிறதும் நாம் கட்டுகிறதும் விருதா. And if we are not able to speak face to face openly, all that we say, all that we are trying to achieve, all that we are trying to build is of no use, is all in vain. ஒரு சபையிலே ஒரு பிரச்சனை இருந்த பொழுது, and when there was a problem in a church, இரண்டு பார்ட்டிகளாக இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது. There were two parties in that particular church. ஆகவே கண்டிப்பாக பிரிய வேண்டும் என்கிற ஒரு கட்டாய நிலைமை. And so certainly they have to be divided. ஆகவே அது ஒரு வழக்குகள் எல்லாம் அப்படி போய் கொண்டு இருக்கிறது. And so all these arguments were directing toward that. அந்த வழக்குகள் போயிருக்கும் பொழுது ஒரு ரெக்கன்சிலியேஷனுக்காக சரி நம்ம எல்லாரும் ரெக்கன்சில் பண்ணிக்கணும் நாம் பேசுவோம் என்று ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது. And there was a day which was appointed for them to come to an agreement or to come to a terms of reconciliation. இரண்டு குழுக்களுமே சேர்ந்து சரி நாம் ஒரு இடத்துல வந்து பேசுவோம் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு அங்கே கூடி விட்டார்கள். And both the parties, they decided on a particular day and a time and then they gathered there. ஒருவர் நேர்மையான ஒரு அப்ரோச்சோட ஒரு அணுகுமுறையை கையாண்டு வருகிறார். And there is one party who's handling an honest way. இன்னொருவருக்கு அந்த பின்னணியிலே வேறு ஒரு ரகசிய திட்டமும் இருக்கிறது. And for the other party, they have a hidden agenda behind their conversations. அந்த பின்னணியிலே இன்னொரு அஜெண்டா வைத்திருந்த அவர்கள்
அந்த நெகோசியேஷனை ஆரம்பிக்கும் பொழுது இவ்வாறு சொன்னார்கள். And these people who had a hidden agenda, when they opened up this conversation, they said something like this. நாம் இப்பொழுது பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். And they said that all that we speak should be recorded. உடனே நேர்மையாய் அந்த நெகோசியேஷனுக்கு வந்தவர் சொன்னார், டிவோர்ஸ் வாங்க வேண்டும் என்பவர்களுக்கு தான் எவிடன்ஸ் வேண்டும். And this person who had come with an honest approach, he said only those who want divorce should need evidences. யாருக்கு எவிடன்ஸ் வேண்டும்? Who needs evidence? கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண வேண்டும் என்கிறவர்களுக்கு தான் எவிடன்ஸ் வேண்டும். Only those who want to prove in the court, they need evidence. ஆனால் உண்மையாய் ரெக்கன்சைல் பண்ண வேண்டும் அவர்களுக்கு எது தேவையில்லை? ரெக்கார்ட் தேவையில்லை. But those who want to truly reconcile, they do not need any evidences. உடனே அவர்கள் சொன்னார்கள், நாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் என்றால் இந்த நெகோசியேஷனே வேண்டாம். And they said, if we have to record, then this discussion, this negotiations is not at all needed. ஏன் தெரியுமா? You know why? இன்னும் நீ என்னை நம்பவில்லை, நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை நம்பவில்லை. Because I trust you, but you are not still trusting in me. இதற்கு அப்புறம் நான் பேசுவதனால் என்ன பிரயோஜனம்? And after this, what is the point in having a conversation? இன்றைய காலகட்டங்களிலே நாம் பல எவிடன்ஸ் கேட்கிறோம். And in these days, we are looking for many evidences. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இப்போ உள்ள காலகட்டத்தை நான் குறை சொல்லவில்லை. I am not blaming the current time and the season. என்னுடைய முயற்சி அதுவாக இல்லை. That is not my attempt. மனைவியை கணவன் நேசிக்கிறார் என்பதற்கு எவிடன்ஸ் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். And there are many who think that they need evidence to prove that the husband loves the wife. என்ன எவிடன்ஸ் வேண்டும்? What is the evidence that they are looking for? என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு நான் ஹோட்டலுக்கு கூட்டு போக வேண்டும். My husband should take me to a hotel on my birthday. நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டும். He has to buy me a good dress. ஒருவேளை வாரத்தில் ஒரு நாளாவது ஹனி என்று சொல்ல வேண்டும். At least once in a week he should call me honey. இவைகளெல்லாம் சேர்த்து தான் என்னுடைய மனைவியை நான் உண்மையாய் நேசிக்கிறேன் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேனா? And do I ever try to prove that with all these things that I love my wife? அருமையான சகோதர சகோதரிகளே, நான் நேசிக்கிறேன் என்பதை என்னுடைய மனச்சாட்சி சொல்ல வேண்டும். And beloved brothers and sisters, my conscience should be able to testify that I love my wife. அந்த குறைந்தபட்ச நம்பகத்தன்மை இல்லாமல் நாம் எதை வைத்து அதை நாம் சமாளிக்க போகிறோம்? If we don't have this minimum confidence, then what are we going to try to achieve? ஒரு தலை சிறந்த ஒரு நடிகர் உண்டு. தலை சிறந்த நடிகர். Okay, a famous actor. அவர் பேட்டி கொடுக்கும்போது இவர் சொன்னார், நாங்கள் கடைக்கெல்லாம் போகும்பொழுது ட்ரெஸ் எடுக்கணும்னா என்னுடைய மனைவி தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாருன்னு சொன்னார். And in one of the interviews, he was saying that whenever we go to the shop and we have to buy clothes, my wife is the one who would buy the clothes for me. அவர் ஒரு பெரிய நடிகர். And he was an accomplished actor. அரசாங்கமே அவருக்கு பல விருதுகளை கொடுத்தாயிற்று. And the government, they gave him many awards. இது பல வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. And this happened many years before. நான் படித்த பொழுது பரவாயில்லை, எவ்வளவோ இந்த கேடுகட்ட உலகத்திலே இந்த நட்சத்திர மக்கள்லாம் இருக்கிற இந்த உலகத்திலே இப்படியும் என்னுடைய மனைவியோடு நேர்மையாக இவர் வசிக்கிறாரே நான் நினைத்தேன். So when I was listening to that, I was thinking, in this wretched world, there is a man who is able to live in such an understanding way with his wife. ஆனால் பல நாட்கள் ஆகவில்லை. But not many days from then, இந்த மனைவியை விட்டுட்டு அவர் இன்னொரு மனைவியை தேடி விட்டார். He left this wife and he moved with another wife. அப்பொழுதுதான் உட்கார்ந்து யோசித்தேன், அவர் பேசினது இதெல்லாம் ஒரு நம்பகத்தன்மையும் இல்லை. And that is when I realized that there was nothing that we could depend on, whatever that he was sharing. எந்தவித நேர்மையும் இல்லை. There was no honesty. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய
மனைவியை நேசிப்பதற்கோ இல்லை என்ற கணவனை நேசிப்பதற்கோ பல காரியங்களை செய்யுங்கள். Beloved brothers and sisters, there are many things that we do to show that we love our husbands or our wives. Let us do that. ஒரு குறைந்தபட்ச நம்பகத்தன்மையாவது அது கூட இல்லையா நம்ம இடத்துல? But do we not have that minimum confidence in the other person? என்னுடைய இருதயத்தை திறந்து பார்த்தால் நான் என் மனைவியை தவிர வேறு யாரையும் நேசிக்கவில்லை என்பது அதில் எழுதியிருக்குமா? And if I open up my heart and show that, will there be anything written apart from that saying that I love my wife? 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn to 2 Samuel chapter 20. ரெண்டு சாமுவேல் 20ஆவது அதிகாரம். 2 Samuel chapter 20. நான் இது பின்னணியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தாவீதுடைய போர் தளபதி யோவாப். And Joab was a commander of David's army. ஒரு காலகட்டத்திலே அவர் அமாசா என்கிறவனை அவர் தளபதியாக்குகிறார். And at one point of time, he appoints Amasa to be the commander of his army. But இந்த யோவாபுக்கு அது மனதிலே ஒரு சூழ்ச்சியை அவன் வைக்கிறான். And so now, when Joab learns that he has something against this person. ஏனென்றால் இதுவரைக்கும் அவன் முடிசூடா மன்னனாய் அவன் அந்த ஆர்மியில் இருக்கிறார். Because until now he was just not crowned as a king. சரி, இப்படியே வைத்துக்கொள்ளும். நான் தான் ஒரு முழு பொறுப்புள்ள ஒரு மூப்பராக இருக்கிறேன். And let's keep it like this. I am an elder with complete responsibility. இப்பொழுது ஜெயசீலனையும் அதுக்கு நியமித்தாயிற்று. And Jaisalan is also appointed as the elder. நானும் பார்த்தேன்னு சிரிக்கிறேன், எல்லாமே நடக்குது. And I look at Jaisalan and we smile and everything happens. மனசுல கொஞ்சம் இருக்கிறது. But there's something in the heart. நான் தான் முழுமையா இருந்தேன், இப்போ நமக்கு போட்டியாளராய் ஜெயசீலன் வந்து விட்டார். And see, I was everything and all in all, and now he has come as a competitor. இப்போ இந்த யோவாப் ஒரு கட்டத்திலே அவன் இவரை சந்திக்கிறான் நேருக்கு நேராக, அமாசாவை. And Joab encounters Amasa at one point of time. அதை 9வது வசனத்திலே பார்க்கிறோம். 2 சாமுவேல் 20ஆவது அதிகாரம் 9வது வசனம். 2 Samuel 20 verse 9, we read that. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே சுகமாக இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தனது வலகையினால் அவன் தாடியை பிடிக்கிறான். Joab said to Amasa, "Is it well with you, my brother?" And Joab took Amasa by the beard with his right hand to kiss him. இந்த காட்சிக்கு முன்பாக அவன் ஏற்கனவே ஒரு பட்டயத்தை எடுத்து கட்டிவிட்டான். And before this incident, there was already a sword that was hidden behind him. அவ்வளவு பெரிய பட்டயம், அவன் full ஆர்மரோட வந்திருக்கிறான். And he has come with the full armor. அவனுக்கு இடுப்பிலே ஒரு பெரிய பட்டயம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. And there was this big sword that was hanging around his waist. ஆனால் அமாசா இப்பொழுது தயாரா இல்லை. But Amasa wasn't prepared. அவன் கையிலே பட்டயமும் இல்லை. And there was no sword in his hand. இப்பொழுது பார்த்த உடனே பிரதர் என்று அவன் அட்ரஸ் பண்ணுகிறார். பிரதர் என்று அட்ரஸ் பண்ணுகிறார். So now as soon as they meet, he addresses him saying, "Brother." அடுத்தது நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்கிறார். And after that, "Are you fine? Is it well with you?" அப்புறம் முத்தம் செய்யற மாதிரி பக்கத்துல வருகிறார். And he comes near as if he is going to kiss him. அப்படி தாடியை பிடித்து தடவுகிறார். And he holds his beard. தாடியை பிடித்து தடவுகிறார் என்றால் ஒரு அன்பின் வெளிப்பாடு. That is the expression of love. அந்த யூதருடைய நாட்களிலே யூதர் மக்களே அப்படி அதை அவர்கள் அதாவது அப்படி செய்கிறார் என்றால் ரொம்ப அன்பா இருக்கிறார் என்று அர்த்தம். So when a person holds the beard of the other person, that's an expression of love. 10வது வசனத்திலே பாருங்கள். தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராபோது யோவாப் அவனை தன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்த அதனால் அவன் குத்துகிறான். Verse 10, "But Amasa was not on guard against the sword which was in Joab's hand, so he struck him in the belly with it and poured out his inward parts on the ground."
ஒரே குத்தாக குத்தினான், அவன் செத்து போனான். And he did not strike him again, and he died. எவ்வளவு ஒரு இரண்டு சகோதரர்களைப் போல இருந்து அவருடைய பேச்சுகள், அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் வெளிப்படையாக நன்றாய்தான் இருந்தது. They were both, behaved like brothers, and then the way they talked with each other, their approach was all very appearing. The appearance was good. ஆனால் உள்நோக்கமெல்லாம் அவர் எனக்கு போட்டியாளன் என்பதுதான். But the motive in his heart, the intention, the thought was that he is my competitor. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, நம்பகத்தன்மை என்பதை நமக்கு ஒரு அச்சாரமாக நாம் வைக்கவில்லை என்றால் நம்முடைய கட்டடங்கள் எல்லாம் ஷேக்கியாகத்தான் இருக்கும். this dependability, if we don't hold it as the main thing, then all our building would begin to shake. ஒரு கணவன் மனைவியுடைய உறவிலே கூட அந்த நம்பகத்தன்மை என்பது இல்லை என்றால் நாம் அதற்காக எடுக்கிற மற்ற முயற்சிகள் எல்லாமே அது பிரயோஜனமற்றதாகத்தான் இருக்கும். Even in the relationship between a husband and wife, this dependability, if it is not there, then anything that we do in the marriage, it is all in vain. ஒரு ஜோவியலாக ஒரு நிகழ்ச்சி ஒரு அரசியல்ல இப்படி நடந்தது. In the politics, something very jovially happened like this. டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். Dr. Manmohan Singh was the prime minister. சுஷ்மா ஸ்வராஜ் என்பவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். And Mrs. Sushma Swaraj was the opposition leader. ஒரு கட்டத்திலே கடுமையான குற்றச்சாட்டுகள், அதாவது கரப்ஷன் சார்ஜஸை சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், ஒரு பெண் எம்பி, அவர்கள் மன்மோகன் சிங்க்கு எதிராக அவர் வைக்கிறார்கள். And as an opposition leader, she placed before him a serious allegation. இவ்வளவு உனக்கு கீழாக இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இவர்களுக்கெல்லாம் தலைவராக நீர் இருக்கிறீரே என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. The accusation was that there's so many accusations on the ministers who are there in your cabinet, and you are the leader of all these ministers, was the accusation. இவர்கள் எல்லோரையும் கவர்ந்து நீர் இருக்கிறீரே என்று அந்த குற்றச்சாட்டு. கவர்ந்துனா attract. And you are the attraction for all these ministers. அது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. That was a serious accusation. ஊழல் குற்றச்சாட்டு. That accusation of corruption. அப்பொழுது அந்த முழு பார்லிமெண்ட்டுமே மன்மோகன் சிங் என்ன பதில் சொல்வார் என்று அவளோடு காத்திருக்கிறது. And the whole cabinet, the parliament, was looking up to Manmohan Singh to see what would be his response. அப்ப மன்மோகன் சிங் எழுந்து ஒரு கவிதையிலிருந்து ஒரு கப்லெட் எடுத்து அவர் கோட் பண்ணுகிறார். And Manmohan Singh gets up, and then from the poem he picks up a line and says, அப்பொழுது சொல்கிறார், உங்களையும் சேர்ந்து கவர்ந்து கொள்வதற்கு என்னுடைய வெளி தோற்றம் நன்றாய் இல்லாமல் இருக்கலாம். And he was saying that, for me to attract you, my appearance may not be that good. ஆனால் என்னுடைய இருதயத்தை திறந்து பாருங்கள், என்னுடைய நாட்டிற்காக உள்ள பற்றை பாருங்கள், நான் முயற்சிக்கிற முயற்சியை பாருங்கள் என்று சொன்னார். But he said, but look at my heart, open my heart and see, you will see the integrity of my heart, the love that I have for the country. அப்படிதான் நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும், நேர்மையாய். And that is how we should be able to honestly say it. என் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் பலமாய் இருக்கலாம். The accusation that is on me, it could be a very heavy accusation. ஆனால் நேர்மையாய் நான் எடுக்கிற முயற்சியை பாருங்கள். But look at every effort that we take. என்னுடைய வெளி தோற்றத்தை பார்க்காதீர்கள். Do not look at my outward appearance. ஒரு வயதான ஒரு மனிதர் காலங்களாக அவருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது. And there was an old man, and as he was growing older, he was not able to see. அவர் நல்ல ஒரு அழகான ஒரு கிராமத்தில் அவர் வசித்து வந்தார். And he lived in a beautiful village. அப்படி இருக்கும் பொழுது இரவு பொழுதிலே அவர் போகும் பொழுது ஒரு ஹரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் சென்றார்.
And while he was going in the light, he carried a lamp with him. ஹரிக்கேன் விளக்கு என்று சொல்வார்கள். They used to call it an hurricane தமிழ்ல lamp. ஹரிக்கேன் விளக்கு என்று அந்த காலத்திலே சொல்வார்கள். In those days, they used to call it an hurricane lamp. நான் நினைக்கிறேன் ஹரிக்கேன் என்று சொன்னால் சூறாவளி காற்று இல்லையா? Hurricane means it's a whirlwind. அப்போ அந்த விளக்கு எரியும் பொழுது அந்த எவ்வளவு சூறாவளி காற்று இருந்தாலும் ஒரு கண்ணாடி கோலைக்குள்ளாக அது இருக்கும், அது அழியாது. And this hurricane lamp is, no matter how much the storm and the wind is there, the light within that glass will never be put off. அவர் அந்த கிராமத்தில் எடுத்து செல்லும் பொழுது அந்த இரவு பொழுதிலே அந்த விளக்கு எடுத்து கொண்டு செல்வார். And while he was walking in the night time in that village, he would carry that hurricane lamp. அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற அங்கேயும் உட்கார்ந்து டீ கடை பெஞ்சில் இருக்கிறவரெல்லாம் இருப்பார்கள் அல்லவா? And those days, though, there would be people who were sitting in the tea shop in those tables sitting. அவர்கள் எல்லாரும் இந்த தாத்தாவை பற்றி கமெண்ட் அடித்து கொண்டிருந்தார்கள். And all those people, they were looking at this old man and they were commenting. அவருக்கு கண்ணு தெரியல. He is not able to see. கையில விளக்கு வைத்திருக்கிறார், எதுக்கு? But he is carrying a lamp in his hand for what? பார்க்கத்தான் முடியலையே, அப்புறம் கையில விளக்கு வச்சு என்ன செய்ய? He is not having the sight, but why is he carrying the lamp? எல்லாரும் ஏளனமாய் சிரித்து கொண்டார்கள். And everybody were laughing at him. அப்பொழுது ஒரு துடுக்கான வாலிபன் இருந்தான். And there was this young man. அவன் உடனே நேரடியா போய் தாத்தாவிடத்துல கேட்டு விட்டான். And he immediately went to this old man and asked him. தாத்தா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியல, கையில விளக்கு வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். And he asked him, see, you are already not able to see it, then why do you carry a lamp? அப்பவுமே உடனே சொன்ன, தம்பி, அது எனக்கு இல்லை, என் மீது நீ இடித்துக் கொள்வதற்கு கூடாது என்பதற்காக நான் உனக்காக நான் அந்த விளக்கை வைத்திருக்கிறேன்னு சொன்னார். And so this man said, see, this lamp is not for myself, but I am carrying so that you will not hit against me. உடனே அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டார்கள். And so immediately all those people who were there, they felt embarrassed. அதைக்கு தொடர்ந்து அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு வழிப்போகன் வேகமாக வந்து கொண்டிருந்தான். And when this old man was passing by, and then there was this who was traveler who, ஒரு ஹேண்ட் பேக் போட்டுக்கிட்டு ஒரு வேகமாக வருகிறான். and this traveler was with a bag, he was traveling fast. அவன் அந்த தாத்தாவை ஒரு இடி எடுத்து விட்டான். And he hit against this old man. எடுத்த உடனே அவர் கீழே விழுந்து விட்டார். And he immediately fell down. அந்த விளக்கும் கீழே கிடக்கிறது. And the lamp also was lying down. அப்பொழுது அவன் பார்த்து சொல்கிறான், தாத்தா பார்த்து வரக்கூடாதா? And so he looks at that old man and says, can't you watch your steps? அவர் சொன்னார், தம்பி, எனக்கு கண்ணு தெரியாது. And so this man said, Thambi, I cannot see. அப்புறம் எதுக்கு இந்த விளக்கையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். And so he asked him, why do you then carry this lamp? உன்னை போல மற்றவர்கள் கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அதை கொண்டு வந்தேன்னு சொன்னான். So I brought this so that people like you will not fall down. உடனே பட்டன்ட்டு அவன் சொன்னான், இப்பதான் நான் நீ விளக்கு வச்சிருந்தாலும் தான் இடிச்சிட்டேன்னா இப்போ என்ன செய்ய போறீங்க என்று கேட்டான். So immediately he asked, see, though you had the lamp in your hand, I hit against you and we both fell. நம்ம சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க, இப்பதான் இடிச்சிட்டியே, இப்போ என்ன செய்ய போற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். Just like these children ask, see, we did this, so what's now? உடனே அவர் கீழே விழுந்திருந்த தாத்தா அவர் எழுந்திருத்து சொன்னார். So immediately this old man, he got up and he said, தம்பி, உனக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த விளக்கு. see, this lamp is to show you the way. இந்த வெளிச்சத்திலே நீனும் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். Just for you to walk carefully in this light. ஆனால் உன்னுடைய கண்ணை என்னால் திறக்க முடியாது என்றார். But I cannot open your eyes. அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்னாய் நடந்து சென்றவர்கள், நமக்கு வழிகாட்டினவர்கள் எல்லோருமே நமக்கு தேவனுடைய வெளிச்சத்தை அவர்கள் காட்ட முடியும். And beloved brothers and sisters, all those people who have walked before us, they all can show a light to us. நமக்கு பல அறிவுகள் இருக்கிறது. We have much knowledge. ஆனால் அனுபவமும் தேவனுடைய நடத்தலும் பெற்ற சகோதரர்கள் நமக்கு வெளிச்சத்தை தான் காட்ட முடியும். And all those people who have these experience and who are led by God, they can only show the light. ஆனால் ஒருவராவது உங்களுடைய கண்களை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. But none of them can open your eyes. நான் தான் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். We have to open our eyes. இன்னைக்கு நாம் தியானித்த பகுதியில் உள்ள அதை நீங்கள் திரும்ப நினைத்து பாருங்கள். And all those passages which we
which we meditated today, go back and think about it. எலிசாக்கு தேவனுடைய காரியங்களை எல்லாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. Elisha was able to clearly see all the things of God. ஆனால் வேலைக்காரனுக்கு அது தெரியவில்லை. But the servant was not able to see it. அப்போ அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இந்த வேலைக்காரனுக்கு கண்களை திறந்தறலும். So he immediately prays saying, Lord, open the eyes of the servant. அருமையான சகோதரர்களே, தேவனுடைய காரியங்களின் மகத்துவங்களை, அடிப்படையான காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Beloved brothers and sisters, our eyes should be open to see the majesty, the things of God. அப்படி தேவனுடைய ஒவ்வொரு முடிவுகளிலும், ஒவ்வொரு நாம் எடுக்கிற அந்த தீர்மானங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு கண்களை திறந்தருளும் என்று நாம் கேட்க வேண்டும். And in every decision that we take, we should be able to pray saying, Lord, open my eyes. எந்த விதமான ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையும் நாம் ஒருவனால் உருவாக்க கூடாது. We should never create a situation where we are not able to trust in the other person. அது சபையானாலும் சரி, வீடானாலும் சரி. Be it a home or a church. நம்முடைய மனைவியை பார்த்து நான் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். We should be able to look at our wife and say directly. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டும். And we have to be like that in the life of our children. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது, and children, when you speak to your parents, உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை பத்திரப்பட்டிருக்கும். when you speak to your parents, if your yes is yes and if your no is a no, then your life would be preserved. சபையிலே நாம் கூடி வரும் பொழுது, and when we come together as a church, நாம் என்ன சொல்கிறோமோ அதை நாம் அர்த்தமுள்ளதாய் அதிலே அந்த இரண்டு வரிகளுக்குள்ளாக இன்னொரு வரியை பார்ப்பது போல அல்ல, உள்ளதை உள்ளதென்று நான் சொல்கிறவன் தான் நான் வெளிப்படைத்தன்மை உள்ளவனாய் இருக்க முடியும். And when we come together as a church, we should not be able to read between the lines, but we should be able to say yes. Our yes should be yes and our no should be no. ஒரு சபையிலே எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. We cannot say that everyone in the church would be like that. ஆனால் குறைந்தபட்சம் சில சகோதரர்களாவது, சில குடும்பங்களாவது நாம் ஒருவரை அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும். But at least few families should be able to accept and love each other like that. அப்படி இருக்குமானால் தேவனுடைய சபை கட்டப்படும். When we are like that, then the Lord's church would be built. தேவன் நமக்கு அப்படி உதவி செய்வாராக. May the Lord help us.